என்ன பண்ணுவான்னா அவ பகவானுக்கே டேக்காவை கொடுத்துட்டு நேரா இந்த வியாபாரத்துக்கு மதுரா நகரத்துக்கு இந்த வெண்ணெயை கொண்டு வந்துருவான், தயிர் பால் வெண்ணெய். சுவாமி பாப்பார், இங்கதானே விட்டேன், நான் உன்னை எங்க இடத்துல பிடிக்கணுமோ அங்க பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நேரா மதுரா நகரம் போற வழியில கையை காமிச்சுடுவாளாம், டோல்கேட் மாதிரி நிறுத்தி எனக்கு பங்கு கொடு, கொடுத்தாதான் உன்னை நான் வியாபாரத்துக்கு கொடுவேன். இன்னும் வியாபாரத்துக்குள்ளான வெண்ணையை கேட்குறையே, தரமாட்டேன்பா. சுவாமியுடைய அந்த சௌந்தரியத்தில் மயங்கி போய் நான் வெண்ணெய் தரேன், நீ என்ன பண்ணு, நீ என்ன சொல்றியோ பண்ற. உடனே அவ சொல்லுவா, எனக்கு ஒரு டான்ஸ் ஆடிக்காமி, சூப்பரான ஒரு டான்ஸ் போட்டுக்காமி. உடனே கிருஷ்ணர் சொன்னார், நான் டான்ஸ் ஆடுறேன், நீ என்ன பண்ணணும்னா எவ்வளோ வெண்ணெய் கொடுக்க போறேங்கிறது எனக்கு முன்னாடி காமின்னு. நான் பாட்டுக்கு ஒரு நாள் முழுக்க ஆடிந்தா நீ எலுமிச்சம்பழ அளவு வெண்ணையை கொடுத்தா நான் என்ன பண்றது? நீ என்ன கொடுக்க போறியோ அதுக்கு தகுந்த டான்ஸ். உடனே அவர் பரங்கி கொட்ட அளவு வெண்ணெய் எடுத்து கொடுத்தா. உடனே சுவாமி ஒரு கையை தூக்கிண்டார், ஒரு கையை இப்படி வச்சுட்டார், ஒரு காலை மேலே வச்சுட்டார், ஒரு காலை கீழே படியும் படியுமா வச்சுட்டார். வச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கார். அந்த கோபி கேட்டா, டான்ஸ் கிடையாதான்னா, இதுதான் டான்ஸ். நீ கொடுக்க இந்த வெண்ணைக்கு என்ன நாள் முழுக்க ஆடிண்டே இருப்பாளா? இவ்வளவுதான் உனக்கு. இந்த கதைய இப்படி இவர் லீல பண்ணார். ஒரு முட்டை வெண்ணைய ஒரு உருண்டை வெண்ணையை கொடுத்து இந்த கோபி பகவானுடைய ஒரு திருவடியை தூக்கும்படியுமா பண்ணிவிட்டாலாம். ஒரு தேவி வருத்தப்பட்டாள். யாருன்னா பூமாதேவி. 2 காலம் தன் மேல பட்டு இருந்தது, இந்த வெண்ணையை கொடுத்து ஒரு கால வித்தியஸ்த பாதாரவிந்தனா பண்ண வச்சுட்டாளே அவர். வருத்தப்பட்டுட்டே இருக்கார். இந்த கோபி என்னன்னா, இந்த பகவான்கிட்ட அப்படி வெண்ணையை கொடுத்து சொக்கி மயங்கி போய் இருக்காளா. மதுரா நகரத்துக்கும் வந்துட்டா. வந்து விற்பாளா. என்ன விற்பான்னா, கர்ணாபிரதாச்சாரியால் சொல்லும் போது சொல்றார், கோவிந்த தாமோதர மாதவேதி. ரோட்ல வித்துட்டு வருவாளாம். எப்பொழுதும் என்ன விற்பான்னா, தயிர் பால் வெண்ணெய் வாங்கலையோ, தயிர் பால் வெண்ணெய் வாங்கலையோ, தயிர் வாங்கலையோ, பால் வாங்கலையோன்னு விற்பா. பகவான்கிட்ட உள்ள அந்த சித்தம் அவனால, சித்தம் சுகேன பவதா அபகிருதம் கிரகேஷுங்கிறோம் இந்த கோபியேழு. சித்தம் அவனால அபகரிக்கப்பட்டு மனச வந்துட்ட போயிடுத்து. சரீரம் ஏதோ நடைபயணத்தை போல காரியத்தை பார்த்துட்டு, அதனால என்னன்னா மனசு அங்க இருக்கிறதுனால, அவனுடைய சொரூபத்திலேயே லயிச்சு இருக்கிறதுனால அந்த மதுரா நகரம் வந்து பால் தயிர் அதெல்லாம் விட்டாலாம். கோவிந்த தாமோதர மாதவேதி. தலைக்கு மேல கூடைக்கு மேல 3 உரிசட்டி, அதுல 3 வஸ்துக்களை வச்சு வித்துட்டு இருந்தவ இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி கூவினாள். உடனே ஒரு பாட்டி பார்த்தா, என்னடி நேத்து பரியந்தம் வேற வியாபாரம், இன்னைக்கு வேற வியாபாரமா? நேத்து தயிர் பால் வெண்ணென்ன, இன்னைக்கு என்னடான்னா கோவிந்த தாமோதர மாதவேதிங்கிற வியாபாரத்தை மாத்தி விட்டியா? இறக்கும் சட்டியில யார் இருக்கான்னு நான் பாக்குறேன். கோவிந்தன் இருக்கானா, மாதவன் இருக்கானா, யார் இருக்கான்னு பார்க்க. உடனே அந்த சட்டியை இறக்கி வச்சா சுவாமிக்கு என்னன்னா, இவ்வளோ நம்பி அவ மனச பகவான்கிட்ட கொடுத்துட்டு வித்துன்னு இருக்கா, அதுல இல்லைன்னா இந்த பாட்டி கிண்டல் பண்ணுவாளே, அவ நம்பிக்கை பொய்யா போயிடுமே. இறக்கி வச்சோன்னா 3 சட்டி திறந்து பார்த்தா என்ன ஆச்சரியம்னா, சுவாமி ஒரு சட்டிக்குள்ள சிறியதாக ஒரு உருவத்தை எடுத்துட்டு கோவிந்தனா ஒரு சட்டியிலையும், மாதவனாக ஒரு சட்டியிலையும், தாமோதரனாக ஒரு சட்டியிலையும் காட்சி கொடுத்தாங்க. என்னன்னா அவ நினைச்சிட்டாளோனோ அதற்காக இந்த லீல. இந்த நவநீதாதி சௌரியங்கள்லாம் எதற்காகன்னா, சுகாச்சாரியால் சொல்றா, பூர்வ அவதாரத்துல ராமாவதாரம் பண்ண காலத்துல இந்த தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள் இருக்காளே, பிரவிஷ்யது மகாரண்யம், பகவான் அப்படியே அந்த சஞ்சாரம் பண்ணிட்டு காட்டுக்குள்ள வரார். காட்டுக்குள்ள அந்த வந்த பகவானை பார்த்தோன்னே ஏகிபட்ச சரீரானின் தன்னுடைய சரீரத்தை காமிச்சுட்டு ராவணாதிகளுடைய தொல்லை தாங்களை அவரை நீங்க வதம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண பிறகு எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, நீ பகவானா அவதாரம் பண்ணியிருக்க, ஒன்ன ஒரு தடவையாவது நாங்க ஆலிங்கனம் பண்ணிக்க ஆசையா இருக்குன்னா அந்த தண்டகாரின் ரிஷிகள். சுவாமி சொன்னார், என்னதான் நீங்கள்லாம் புருஷாலா இருந்தாலும் ஸ்திரீ தத்துவம் தான்.
பகவான் ஒருத்தன் தான புருஷ தத்துவம். இந்த அவதாரத்தில் சீதையை தவிர வேற யாருமே கட்டிக்க போறதில்லை. அவ ஒருத்திக்கு தான் ரைட்ஸ், தேவிக்கு மட்டும்தான். அதையும் தாண்டி சுவாமி கட்டின்றது யாருன்னா பக்த சிரேஷ்டனான ஆஞ்சநேயன். அந்த சூடாமணியை இங்க கொண்டு வந்து கொடுத்த உடனே சுவாமி தன்னறியாம போய் கட்டிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, கட்டின்றது மட்டும் இல்லை, இந்த மயா காலமிமம் பிராப்பியங்கிறார். நான் இந்த காலத்தை எதிர்பார்த்து காத்துன்னு இருந்தேன்டா ஆஞ்சநேயா, உன்னை என்னைக்கு கட்டிக்கலான்னு எனக்கு மனசுல எண்ணம், பார்த்த அன்னைக்கே கட்டிக்கணுங்கிற எண்ணம். முதல் நாளே கட்டி பிடிச்சுட்டா அச்சு பிச்சுன்னு நினைச்சிடுவா. அதனால நான் பேசாம இருந்தேன், இந்த காலத்தை எதிர்பார்த்து காத்துட்டேன்னு அந்த விரதத்தை விட்டு கட்டின்றது இந்த ஆஞ்சநேய சுவாமிய. சுவாமி சொல்றார், என்னதான் நீங்க புருஷாலா இருந்தாலும் ஸ்திரீ தத்துவம் தான். இந்த அவதாரத்துல இவ்வளவுதான். அடுத்தது நீங்க கிருஷ்ணாவதாரம் பண்ண போறேன், அந்த சமயத்துல நீங்கள்லாம் கோபிகளா அவதாரம் பண்ணுங்கோ. யூயம் கிருஷ்ணாவதாரே கோபிகா பூத்வா மாம் ஆலிங்கதாக. நீங்க வாங்கோன்னு சொன்னதுனால அதை உத்தேசிச்சு எல்லாரும் எல்லா கோபிகளும் வந்து காத்துன்னு இருக்கா. வந்தவா என்னன்னா மனசு எதுல லயமாயிடுதுன்னா தயிர் பால் வெண்ணெய், வியாபாரம், குடும்பம், குழந்தை குட்டிகள், இதுல மனசு லயமாயிடுது. வந்தது பகவான உத்தேசம் பண்ணி தான் அவதாரமே. ஆனா அதை மறந்துவிட்டு தயிர் பால் வெண்ணெயில மனசு இருக்கு, வியாபாரத்து. பகவானுக்கு அந்த தயிர் பால் வெண்ணெயிலேருந்து மனசை வெளியில கொண்டு வரணும். சொன்னா கேட்பாளான்னா கேட்க மாட்டா. அதனால என்ன பண்ணார், நவநீத லீலைய பண்றார். இப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த கிருஷ்ணன் வருவான், எப்ப வருவான், கார்த்தால வருவானா, மத்தியானம் வருவானா, ராத்திரி வருவானா, வெண்ணெய் தயிர் பால்ல திருட போறானே, இப்படி பகவான் எப்ப வருவானோ எப்ப வருவானோ எப்ப வருவானோங்கிற எண்ணம் மேலிட்டு போயிடுது. என்ன ஆச்சுன்னா பின்னாடி சொல்ற தன்மனஸ்காஹா ததாலாபான்னு மனசு எப்படி முழுக்க பகவான் தத்துவத்திலேயே இருந்ததோ அது போல கிருஷ்ணன் எப்ப வருவானோ எப்ப திருடுவானோ எப்ப வெண்ணெய் எடுப்பானோங்கிற மனசு மாறி போச்சு. அவளுடைய மனசை மாத்துறதுக்காக தான் பகவான் இப்படி ஒரு லீலையை பண்ற. வெண்ணையா பகவானுக்கு பிடிச்சதுன்னா, பகவான் தன்வாக்கால பிடிச்சதுன்னு சொன்ன வஸ்து எதுன்னா பரம பிரீணனம் சகேன்னு சொல்றாரு. எதுன்னா புருதுக தண்டுலான்னு குச்சேலோபாக்கியானத்துல சொல்றாரு. அவ்வளவுதான் சொல்றார். வெண்ணைய பிடிக்கும்னு பகவான் தன் வாக்கால சொல்ல, தயிரையோ சொல்ல, பாலையும் சொல்லல. ஏன் அதை திருடினார்னா இந்த கோபியருடைய மனசை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக. அவ அவதார காரியத்தையே விட்டுட்டு இப்படி சுத்தின்னு இருக்காள். அது மட்டும் இல்ல, என்ன தத்துவம்னா மனச வெண்ண போல வச்சுட்டா பகவான் திருடுவான். எது ஏன்னா வெள்ளையா மனசை வச்சுட்டா பகவான் அவளுடைய மனசை அபகரிப்பாங்கிறது தத்துவம். இந்த சோரஸ்ய சௌரியம் ஜெகதி பிரசித்தம்ங்கிற திருட்டுங்கிறது 2 ஸ்லோகத்துல சுகாச்சாரியால் சொல்லிருக்கார். வத்சான் முன்சன்னு 2 ஸ்லோகத்துல சொன்னது என்ன ஆயிடுதுன்னா லோக பிரசித்தம் ஆயிடுது. மித்த லீலைகளை காட்டிலும் இந்த நவநீதாதி சௌரியம் தான் ரொம்ப பிரசித்தம். என்ன பாகவதால என்ன புண்டரீகம் போடுறான்னா நவநீத சோர கோபால்னு நாமாவளியே போடுறா. அது மட்டும் இல்ல, சோரசிகாமனேஹே ஆகமனம் கீயத்தே. நாராயண தீர்த்தர் சொல்றார், சோரசிகாமனே திருட்டுல உச்சகட்டமாகும் அவனுடைய வருகைங்கிற. இது போல 2 ஸ்லோகத்துல சுகாச்சாரியால் சொன்னதை பாகவதாலாம் விஸ்தாரம் பண்ணி லோக பிரசித்தி ஆகிட்டு. இந்த நவநீதாதி சௌரியங்களை கேட்டோம்னா என்ன பாபம் போகும்னா மனசுல உள்ள பாபத்தை அத்தனையும் பகவான் திருடிடுவான். திருடிடுவாங்கிறே மனசுல உள்ள பாபம் போனது போலயே தெரியலையேன்னா அசடே திருடனுடைய லட்சணமே அதுதான். ஏன்னா திருட்டுங்கிறது என்னன்னா அடுத்தவாளுக்கு தெரியாம திருடுறதுக்கு தானடா திருட்டுன்னு பேரு. இப்ப நீ கதையை கேட்டுட்டா எனக்கு திருடினது போலயே தெரியலன்னா தெரியாம திருடினாதான் திருட்டு. உனக்கு தெரியாதுரி, உனக்கு தெரியாதுடா, இந்த மனசுல உள்ள பாபத்தை அத்தனையும் பகவான் திருடிட்டான். அதுதான் இதனுடைய பலஸ்ருதி. 1 வருஷம் ஆறுது, இதற்கு முன்னாடிதான் பேர் வைக்கிறான். இப்படி பகவான் சஞ்சாரம் ஆகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் பலராமன் பேர் வச்சு அந்த குழந்தைகளுக்கு பல லீலைகளை பகவான் பண்ணிட்டு வரார். இந்த நவநீதாதி லீலையை சொல்லி முடிச்ச பிறகு அடுத்தது என்னன்னா தாமோதரோபாக்கியானம். பகவான் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பகவானுக்கு
அவ அம்மாவுக்கு எதற்காக இங்க அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தானே பிறந்திருக்காரு. எதற்காக ஆயர்பாடினா அந்த ஆயர்பாடி ஜனங்கள் மட்டும் இல்லை, அவ அம்மாவுக்கும் அனுபவம் கொடுக்கணுமே, அதற்காக தானே பிறந்திருக்கார். சுவாமி ஆத்துல அப்படி படுத்துன்னு இருக்கார். படுத்துன்னு இருக்கிற காலத்துல அம்மாவை கூப்பிட்டு கேட்கிறார், அம்மா பசிக்கிறது பால் கொடுன்னு பக்கத்துல வந்து தோலை கட்டின்னு நிற்கிறார். உடனே அவ பார்த்தா வெண்ணெய் கடைஞ்சுன்னு இருக்கா. கிருஷ்ணா வெண்ணெய் வந்து கொடுத்துடா, 2 நிமிஷம் இரு, வெண்ணெய் எடுத்துவிட்டு உனக்கு பால். சுவாமிக்கு கோபம் வந்துரு. அதிருப்தம் உத்ஸ்ருஜங்கிறார், அதிருப்தங்கிறார். எந்த வேதங்கள்லாம் திருப்த வஸ்து திருப்தங்கிறதோ அந்த வஸ்து இப்போ அதிருப்தம் உத்ஸ்ருஜங்கிறார். அதிருப்தி ஏற்பட்டு என்ன பண்ணான்னா கோபம் வந்துடுது. பாலுக்கு வழி இல்லாமலாம் இங்கே பிறந்திருக்கேன், உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும்னு பால் கேட்டா நீ என்னடா அண்ணா தயிர் கடைஞ்சுட்டு இருக்கேன், வெண்ணெய் கடைஞ்சுட்டு இருக்கேன், எடுத்த பிறகு வரேன்கிறே. அப்பயும் மடியில் படுத்துட்டு சுவாமி கேட்கிறார். கேட்கிற காலத்திலே பால் பொங்குறது. உடனே என்ன பண்ணா, கிருஷ்ணனையும் விட்டா வெண்ணையும் விட்டா அந்த பாலை இறக்கி வைக்கிறான். சுவாமி கோவம் வந்துட்டு என்ன பண்ணான்னா, அவ உள்ள போனதுதான் தாமசம், ஒரு மத்தை எடுத்துட்டார், அந்த தயிர் சட்டியை அடிச்சு உடைச்சார். உடைச்சோன்னு வெண்ணெய் எடுத்துட்டு முன்பே சொன்னது போல அதை மர்க்காய காமம் ததத சிதிஸ்திதம்ங்கிற குரங்குக்கு ஒருவா தான் ஒருவா சுத்தி முத்தி உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கார். குந்தி ஸ்துதி இந்த அவசரத்தை தானே கேட்ட அந்த குந்தி, பீரபி எத்பிபேதி பயந்தது போல நீ உங்க அம்மாவுக்கு காட்சி கொடுத்தியே, அந்த அவஸ்தையை எனக்கு எப்பொழுதும் கொடு. இப்படி அம்மா வருவான்னு அழுதுன்னு இருக்கா. அம்மாவோ தாமாத்தேஷ்டிம் பிரசமீட்ச சத்வர கம்பெடுத்துன்னு அடிக்க வந்துட்டா. உடனே பார்த்தார் சுவாமி ஓடுற. இவர் மேலேந்து கீழே குதிச்சு பட்டுன்னு வந்துடுறார். அவ அம்மா சொமாதுகு ஸ்வின்னகாத்ராயா, அவன் நல்ல பெருத்த சரீரமா யசோத. இவர் மேல தாவாரத்துக்கு போற, தாவாரத்துலேருந்து மித்தம், மித்தத்திலேருந்து கூடம், கூடத்துலேருந்து தாவாரம், தாவாரத்துலேருந்து மித்தம், கொல்லை, இப்படியே மாத்தி 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 ஓடுறார் சுவாமி. அவனை அடிக்கணும்னு இவ்வளோ துரத்தின்றே இருக்கா, ஆனா பிடிக்க முடியல. கதை சொல்ற சுகாச்சாரியால் சொல்றார், வேதங்கள் தேடுறது அவனுடைய சரணத்தை உன்னால பிடிக்க முடியுமா, பிடிக்க முடியுமான்னு கேட்டு இருக்கார். ஆனா இங்க சுவாமி கையில ஆப்டுன்றாள். பக்கத்துல இருக்கிற கோபியெல்லாம் கிண்டல் பண்றான். அம்மாவால பிடிக்க முடியல, இந்த குழந்தை ஓடிண்டே இருக்கானே, அவ பாரு வேர்த்து விறுவிறுத்து நிற்கிறாளேன்னு கிண்டல் பண்ற காலத்துல சுவாமி என்ன பண்ணான்னார், ஆப்டுன்ட்டார். ஏன்னா மற்றவாளுக்கு கிடைக்கல, ஞானிகளுக்கு கிடைக்கல, வீடு வாசலை விட்டவாளுக்கு கிடைக்கலன்னா அது பெருமை, அம்மாவுக்கு கிடைக்கலன்னா அது பெருமையா? அதற்காக தானே அவதாரம் பண்ணியிருக்கோம். உடனே கையில் ஆம்படு முடியுமா பக்கத்தில் போய் நிற்கிறா. உடனே அந்த குழந்தைய பிடிச்சி என்ன பண்ணான்னா கட்டி போட்டாலும், நீ விஷமம் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ற, உனக்கு சிக்ஷை கொடுத்தாதான் தகுன்னு யசோதை என்ன பண்ணா, கட்டி போட்டா. எப்படி கட்டி போட்டான்னா ஒரு உரலை எடுத்து கட்டி போட்டாலும். ஏன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே எல்லா இடத்துலையும் வெண்ணெயை திருடுறேன், உனக்கு உடந்த இந்த உரல், எங்க போனாலும் உரல் மேல ஏறி நின்றுட்டு நீ வெண்ணெயை திருடுற, உனக்கு உடந்த இவன் தானே, இவனோட சேர்த்து உங்க 2 பேருக்கும் ஒரே தண்டனை. பார்த்தா 2 பேரையும் சேர்த்து கட்டி போட்டாலாம். எப்படி கட்டி போடுறது, கயிறு எடுக்கிறா. ததப்பி வெங்குலம் நூனம்ங்கிற ஒரு அடி இந்த கயிறு கம்மியா இருக்கும். உள்ள போறா வெளியில வரா, உள்ள போறா வெளியில வரா, ஆத்துல இருக்கிற மொத்த கயிறையும் எடுத்துன்னு வந்துட்டா. எடுத்துட்டு வந்து கட்டினா ஒரு அங்குலம் கம்மியா இருக்கு. ததப்பி வெங்குலம் நூனம். உடனே இங்க சொல்றார், அந்த சுகாச்சாரியால் சொல்றார், அவனை கட்டு போட முடியுமாங்கிற. துரியோதனாதிகளுக்கு சுவாமி தூத்து வர காலத்துல துரியோதனன் பார்த்தா இவனை பிடிச்சி கட்டுடான்ட்டான். இவனை கட்டி போடணும்னு சொல்லிட்டான், உத்தரவிட்டுட்டான். சுவாமி அப்படி கட்டி போட கயிறு எடுத்துன்னு வந்தான். உடனே சுவாமி விஸ்வரூபத்தை எடுத்துட்டார். எடுத்து என்ன கட்ட உங்ககிட்ட கயிறு இருக்காடான்னு கேட்டார். அதே பிரபு இங்க அம்மா கட்டுறான்னு ஒண்ணு, அவ்வளோ உள்ளேயும் பெரியும் வெளியிலையும் போயிட்டு வரா, கஷ்டப்படுறா. பார்த்தார், கிருபயாசீத்து ஸ்வபந்தனேங்கிறார் சுகாச்சாரியால். தானே கட்டுப்பட்டான். யானை எப்படி யானுடைய பராக்கிரமத்துக்கு ஒரு பாகன் கட்டி போட முடியுமா? அந்த யானையே இப்படி காலை நீட்டுறது, அதனுடைய சங்கிலியை அதுவே எடுத்து கொடுக்கறது இல்லையா? அதுபோல அம்மாக்காக தானே கட்டுப்பட்டுறது போல இணங்கி கொடுக்கிறார். உடனே அவ அம்மா கட்டி போட்டு விட்டான். கட்டி போட்டுட்டு அவ உள்ள போய் காரியத்தை பார்க்க போறா. சுவாமி அசடா இருந்தா கட்டி போட்ட நிலைமையிலே இருந்துன்னா அழுதுன்னு இருக்கும். சர்வேஸ்வரன் என்ன பண்ணான்னா அந்த உரலை நிமித்தினாதானே கட்டி போட்ட நிலையில இருக்கணும்.
படுக்க போட்டான், அப்படியே பெரட்டி போட்டானா, அந்த கயரை இழுத்துன்னு அந்த உரலையும் இழுத்துன்னு அப்படியே தெருவில் வர. உடனே அங்கே இருக்கிற அந்த பசங்கள்லாம் கேட்குறான், என்னடா கிருஷ்ணா உங்கள் அம்மா தண்டனை கொடுத்துட்டாளா, உன்னை கட்டி போட்டுட்டாளா? போடா அசடேங்கிறார். எங்கள் அம்மா கட்டி போட்டான்னு உன்கிட்ட யாரா சொன்னா? இது ஒரு புது விளையாட்டு, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ புது விளையாட்டுறாது கட்டி போடுறதாவது, என்ன போய் எங்கள் அம்மா கட்டி போடுறதா? புது விளையாட்டுங்கிற. இப்படி இழுத்துட்டே உரலை இழுத்துட்டே தெரு முழுக்க வந்தார். வந்து ஆத்து வாசல்ல ஒரு மரம், 2 மரம் இருக்கு. அந்த மரத்தை அர்ஜுன விருட்சம், அதன் இடையில தான் போயிடுறார். அந்த உரல் பெரட்டி இருக்கிறதுனால மாட்டின்றது. உடனே ஒரு தவழ்ந்து வர அந்த கிருஷ்ணன் ஒரு முண்டம் உண்றார். சலசலான ஒரு சப்தம் கேட்கறது. அந்த மரம் அப்படியே சரியிருக்கு. யாருன்னா குபேர புத்திராளவா. அவ ஒரு சாபத்தினால இங்க மரஜன்மாவை அடைஞ்சிருக்கா. நாரதர்கிட்ட ஒரு அபச்சாரப்பட்டா, அதனால அவர் சாபம் கொடுத்துட்டார். நீங்க மரமாக போக கடவுது. மரமா காலை பிடிச்சுன்னு அழுதோட மரமா இருந்தாலும் கோகுலத்துல மரமா போகும். எங்கெங்கேயோ மரமா இருந்தா அது விரக்ஷ பூமியில ஸ்மசானத்துல விரக்ஷமா இருந்தா அது பாபத்தினுடைய ஒரு ஜென்மா. அதே கோகுலத்துல மரம்னா எப்படின்னா ஒரு புண்ணிய ஜென்மம். என்ன ஒரு ஆச்சரியம்னா, பகவான் அந்த தாமோதரோபாக்கியான பர்யந்தம் இந்த கோகுலத்துல இருந்திருக்கார். அதற்கு யாரா சாட்சினா இந்த நலகோவரனும் மணிகிரீவனும் தான் சாட்சியம். குபேரபுத்திரன் மரமா இருந்து அன்னைக்கு ராத்திரி வசுதேவர் கொண்டு விட்டதுலேருந்து எல்லா கதையும் தெரிஞ்ச 2 பேர் யாருன்னா இவாதான். அதிலிருந்து அவ தேவர்களாக மாறி சுவாமியை குறித்து ஸ்தோத்திரம் பண்ற. அருமையான ஸ்தோத்திரம். நம பரம கல்யாண நமஸ்தே விஸ்வமங்களா வாசுதேவாய சாந்தாயா யதூனாம் பதயே நமஹா. உங்களுக்கு நமஸ்காரம். எங்களுக்கு நீங்க ஒரு வரனை கொடுக்கணும். என்ன வரன்னா, எங்களுடைய சரீரம் முழுக்க பகவத் அர்ப்பணம் பண்றோம். வாணி குணானு கதனே ஸ்ரவணு கதாயாம் ஹஸ்தௌச்ச கர்மசு மனஸ்தவ பாதையோர்ணாம். அம்பரீஷன் எப்படி சொன்னாரோ அதுபோல என் காதுகள் உங்களுடைய பகவத்குணத்தை கேட்கணும், கைகள் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும், கால்கள் பகவானுடைய கோவிலுக்கு நடந்து போகணும். இந்த சரீரம் பாகவத ஆளுக்கு சேவை பண்ணணும். இது போல எல்லாத்தையும் சொன்ன அவன் கண்ணை மட்டும் உங்களுக்கு நான் தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன்னா, திருஷ்டிசதாம் தர்ஷனேஸ்து பவத்தனுனா. கண்ணு மட்டும் பாகவதால பார்க்கணும், மகான்களை பார்க்கணும். ஏன் என்ன பார்க்க வேண்டாமான்னா, உங்களை பார்க்கறத காட்டிலும் சிரேஷ்டம் பாகவதால பார்க்கணும். ஏன்னா பவத்தனுனாம், உங்களுடைய சரீரம் இல்லையாவா, அவளை பார்க்கறதுக்கு எனக்கு கண்களை மட்டும் அவளுக்கு அர்ப்பணம் பண்றேன். ஏன் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றான்னா, அந்த பாகவதரான நாரதரை பார்த்ததுனால தானே இந்த யோனி கிடைச்சது. அதனால எப்பொழுதும் இந்த கண்கள் அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணப்படுறது. இப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நமஸ்காரம்னா கிளம்பி போயிட்டு. இவ்வளோ கூட இருந்த அவ அந்த கட்டை அவுத்து விடக்கூடாதோ பகவானுடைய இடுப்புலேருந்து. அவர் சிரமப்படுறாளேன்னா யாருடைய கட்டை யாருடா அவுத்து விடுறது? நமஸ்காரம் பண்ணி கிளம்பி போயிட்டா. உடனே பிறகு யார் அவுத்து விட்டான்னா, வசுதேவர் வந்தார், நந்தகோபர் வந்தார். அந்த கட்டை அவுத்து விட்டு குழந்தைய தூக்கி முத்தமிட்டா. யாரா இதெல்லாம் பண்ணினான்னு கேட்கிறார். மரம் விழுந்து கிடக்கு. யார் இதெல்லாம் பண்ணான்னா, குழந்தைகள்லாம் சொல்றது இந்த கிருஷ்ணன் தான் பண்ண, அவன் தான் பண்ணான்னா அவளுக்குலாம் நம்பிக்கையே இல்லை. வேற யாரா பண்ணியிருப்பான். அந்த குழந்தைய தூக்கி மடியில வச்சுன்னு முத்தம் கொடுத்து உள்ள அழிச்சுன்னு போயிட்டார். யசோதை தான் கட்டலாம், நந்தகோபன் தான் அவுக்கலாம். வேற யாருக்கு தெம்பு இருக்கு? இந்த தாமோதரோபாக்கியான பர்யந்தம் கோகுல லீல பல சிரமங்கள் வருது இந்த குழந்தைக்கு. அதனால இந்த கோகுலத்தில் இருக்க வேண்டான்னு மாடு கன்றுகளோட குடியோட சேர்த்துண்டு நேரா பிருந்தாவனம். क्वचित् वनाजाय मनो ददद्व्रजात् समुत्थाय वयस्य वत्सपान् प्रबोधयन् शृङ्गरवेन चारुणा विनिर्गतः वत्सपुरः सरोहरिः. அவ குலாச்சாரப்படி பிருந்தாவனம் வந்தாச்சு. குலாச்சாரப்படி சிறு வயசுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு மாடு கண்ணு மேய்க்கிறதுக்கு சொல்லித்தரும். அதுதான குல வழக்கம். வந்த உடனே அந்த குழந்தைக்கு வயசு வந்துடுத்து கண்ணுக்குட்டிகள்லாம் கொடுத்து மேய்க்க சொல்றான். அவர் மட்டும் இல்லை, பல குழந்தைகள். ஸ்வான் ஸ்வான் சகஸ்ரோ பரிசங்கையான் விதானுங்கிறார். அவாவா ஆயிரக்கணக்கான கன்றுக்குட்டிகள் அதை ஓட்டிட்டு வருவான். என்ன நியமனம்னா, கார்த்தால
எந்திருந்து பல்ல தேய்ச்சுட்டு அவ பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணணும். எந்திருந்தோடனே சுவாமி 3 தடவை அந்த கொம்பு வாத்தியத்தை எடுத்து ஊதுவர். கார்த்தால 5 மணிக்கு பிரபோதான ஆன உடனே ஒரு கொம்பு வாத்தியம் அதை ஊருவர். எல்லாரும் எந்திருந்து பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணி சித்தமா இருக்கு. அடுத்தது ஒன்று, பழையதை சாப்பிட்டு மாடு கண்ணை வாசலுக்கு ஓட்டின்னு வந்துடும். 3வது தடவை ஓட்டின வந்த மாடு ரோட்டுக்கு வந்துடணும். பர்ஃபெக்டாக இருப்பார் சுவாமி. அப்படி மாடு கண்ணுக்கு ஒவ்வொரு சிக்னல் உடனே எல்லா குழந்தைகளும் ஓட்டின்னு வந்து கார்த்தால போகிறது. மாடு கண்ணெல்லாம் அவுத்து ஒரு இடத்துல மேய விட்டுவிட்டு இவா ஒரு இடத்துல இருந்து கையில் எடுத்துன்னு போன ஆகாரத்தை வச்சுண்டு சாப்பிடுவா. சாப்பிட்ட பிறகு மாடு கண்ணை சாயரக்ஷா ஆனோடனே ஆற்றுக்கு ஓட்டின்னு வருது. இதுதான் இந்த கால காரியங்கள் சுவாமிக்கு.